நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பழனி. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய போக்கை உருவாக்கிய திரைப்படமாகும். சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பு மற்றும் பிணைப்பு, துன்பங்கள் இருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மற்ற சகோதரர்களை எவ்வாறு ஆதரிக்கிறாங்க அப்படின்றது பற்றியது. கிராமங்களில் உள்ள விவசாயிகள் நகர வாழ்க்கையை பார்ப்பதற்கு பதிலாக சாகுபடியில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்த படம் சித்தரிக்குது. இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றது மற்றும் அதன் கருப்பொருளுக்காக தேசிய விருதுகளிலிருந்து பாராட்டு சான்றிதழையும் பெற்றது. இது போன்ற அப்பாவி மனிதன் கதாபாத்திரங்களை நடிகர் திலகம் ஏற்பது ஒன்றும் புதிதல்ல. படிக்காத மேதை, பழனி, காளிதாஸ், ராமன் எத்தனை ராமனடி என்று நீளும் அந்த பட்டியல்ல பழனி கிராமிய வாழ்வியலின் அழகுடன் வியர்வையின் வாசனையும் வீச செய்த உழவு தொழிலாளியின் உன்னதம் பேசியது. நீங்க அன்னைக்கு சொன்னபடி நாகம்மா மனசு மாறிட்டா. இந்த பலகாரத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதிரசம், வடை, பாவாசம். என்ன சமாச்சாரம்? உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் அங்க இல்லன்னா இங்கதான் விசேஷம். நமக்கு பசி இல்லாம சோறு போட்ட நிலம் போச்சு, நம்ம அடுப்பு அணைஞ்சு போச்சுங்கிற சந்தோஷத்தை கொண்டாடத்தான் இந்த பலகாரம் வந்திருக்கு. நம்ம நிலம் போச்சா? ஆமா. யார வாழ வைக்கிற தெய்வம்னு அண்ணன் மனசார நம்பி இருந்தாரோ அந்த தெய்வம் இன்னைக்கு வகுத்துல அடிச்சிருச்சுன்னா வகுத்துல அடிச்சிருச்சு. குத்தவ நிலம் மாதிரியா பார்த்தோம், பெத்த புள்ள மாதிரி நினைச்சு எவ்வளவோ பாடுபட்டோம், எல்லாம் போச்சு. வெட்டப்புறவன் ஆடு நம்புற மாதிரி நம்பினாரு, கடைசியா ஈர துணியை போட்டு நல்லா கழுத்து அறுத்துட்டான். ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? தனிப்பட்ட ஒரு மனுஷனை நம்பியா கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார்? இந்த காலத்துல அப்பன் சொத்தே பிள்ளைகளுக்கு ஒட்டுறதில்லை. நாம கொடுத்து வச்சுதான் முடித்தேன். சரி குந்துங்க, எல்லாரும் பலாரம் சாப்பிடலாம். அண்ணா அதை தொடாதீங்க. அந்த சண்டாலே நமக்கு நிலம் போனதை சந்தோஷமா கொண்டாடிதான் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவளை இப்ப என்ன பண்ற பாரு. ஏன்டா அந்த பொண்ணு எதை செஞ்சாலும் இப்படி குத்தமா எடுத்துக்கிறீங்க? நிலம் போயிடுச்சுன்னு வருத்தமா இருப்பாங்களே, அவன் இந்த பலகாரத்தையாவது சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சு அந்த பொண்ணு கொடுத்து விட்டுருக்கா. நீங்க என்னடா அண்ணா? நீ எனக்கு எல்லாம் தெரியும்டா. சாப்பிடு, அந்த பொண்ணாவது திருப்தியாக. ஐயா சாப்பிடுறா, சொல்லுங்க. ஐயா சாப்பிடு. ஐயா சாப்பிடு, சாப்பிடுறா. யாயா சாப்பிடு, சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. தன் அக்காள் மகளை தம்பி மனைவியே தவறாக பேசுவதை கேட்டுவிட்டு கோவத்துல கண் துடிக்க காவேரி அப்படின்னு அழைத்து கொண்டே வீட்டுக்குள்ள வருவாரு சிவாஜி அவர்கள். கள்ளங்கபடமில்லாத வெள்ளை சிரிப்புடன் என்ன மாமா அப்படின்னு கேட்டபடியே வரும் அக்காளின் மகளை பார்த்தவுடன் கண்ணீர் கட்டி நிற்கும் பார்வையுடன் ஒண்ணுமில்லமா அப்படின்னு முகமசைப்பாரு. அந்த உயர்ந்த நடிப்பாற்றல் சிவாஜி அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். தம்பிகள் பட்டணத்துல மோசம் போய்விட்டார்கள் அப்படின்னவுடன் மனம் உடைந்து மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னும் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அப்படின்ற கவியரசரின் காவிய வரிகளுக்கு சிவாஜி அவர்களுடைய வாயசைப்பால் உயிரூட்டும் போது இன்னைக்கும் அவை உண்மை அப்படின்றதாகவே ரசிகர்கள் உணர்வார்கள். பட்டத்துக்கு வராண்டாடான்னு சொன்னதை கேட்டியடா? நல்ல வேலையில இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிறவனு கிடைச்சாச்சு போச்சு. அதை நம்பி நான் பட்டத்துக்கு வந்தேனடா. உன்னை இத்தனை வேலை பார்க்கறதுக்கு தானடா நான் வந்தேன். ஐயோ கைதுக்கு போயிட்டியா? என் குடும்பம் வாழ போச்சே. நான் காவேரிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் முத்து நீ எங்கடா இருக்க? நீ ஜெயிலுக்குள்ள இருக்கியா? ஒரு தம்பி செத்து போயிட்டா, இந்த பயில ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் ஒருத்தன் தான் பாக்கி இருக்கிறேன். நான் எங்க போவேன்? ஐயோ நான் எங்க போவேனோ? ஏ முருகா, நான் எங்க போவேன்? நில உடைமை சமூகத்தின் கண்ணாடி வெற்று காகிதத்துல கைநாட்டு வாங்கிக்கிட்டு வெறும் 2000 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு அறுவடை நேரத்துல அதை 12,000ஆக மாற்றி எழுதி நிலத்தை ஜப்தி செய்யும் பண்ணையாரிடம் நான் 12,000 வாங்கினேன் அப்படின்னு கேட்டு கதறி அழும்போது அந்த அப்பாவிக்காக நாமும் கண் கலங்குவோம். அந்த காட்சி அன்றைய நில உடைமை சமூகத்தின் கண்ணாடியாக இன்றைய தலைமுறைக்கு கிடைக்கும் ஆவணம். பக்கத்து குடிசையில வசிக்கும் தம்பிக்கும் அவன் மனைவிக்கும் பொங்கலுக்கு துணி வாங்கி கொடுத்துவிட்டு அங்கே இலைக்கு முன் சாப்பிடாமல் உட்கார்ந்திருக்கும் தம்பிக்கு
கேட்கும்படியாக நல்ல நாள் அன்னைக்கு அழக்கூடாது, சாப்பிடு அப்படின்னு சத்தமாக சொல்லும்போது சிவாஜி அவர்களுடைய முகம் காட்டும் உணர்வுகள் பாசாங்கில்லாத அண்ணன் தம்பி பாசத்தை உணர்த்தும். எங்க வயல்ல இருக்கிற கேட்காம யாரா நல்லா இருக்கிறவன் மரியாதை வெளியில போயிருங்க. இல்ல கூலிக்கு அறுக்க வந்த இவங்க என்ன செய்வாங்க? ஊரை கொள்ளையடிச்சு பழக்கப்பட்ட பெரிய மனுஷன் நிக்கிறாரு, இவரால கேட்கணும். பெரிய மனுஷன் எவனாவது உயிரை கொடுத்து பாறைய வயலாக்கி அறுவடை செய்யற பக்குவத்தை வச்சிருப்பா, கொள்ளையடிச்சு போராட்டு வந்தா நீ மரியாதையை ஆட்கள் வெளியில போக சொல்லு. இல்ல உன் குரவனை நிறுத்து. ஐயா, நான் தான் வாங்குற பணத்துக்கு வட்டி முதல்ல அளந்துறேன்னு சொன்னீங்களே, இது என்ன இப்படி செய்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லீங்களா? நம்பிக்கை இல்லப்பா. நீ வாங்கின பணத்துக்கு கோர்ட் உத்தரவோட தான் அறுவடை பண்ணி ஜப்தி பண்ண வந்திருக்கோம். ஜப்தியா? எதுக்காக ஜப்தி? எதுக்காக வா? நீ கையெழுத்து போட்ட ப்ரோ நோட்டை வச்சிருக்காங்க, என்ன பைசா இருக்கு? 2000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய நிலத்தையா ஜப்தி பண்றீங்க? 2000 மறந்துட்டியா? 12000. 12,000? 12,000 மட்டும் இல்ல, வட்டி கோர்ட்டு செலவு எல்லாம் 15,750. முருகனை இப்ப கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நான் தான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? ஐயா, நான் உங்ககிட்ட 12,000 வாங்கினுங்க. என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? எடுக்க வேணாப்பா. என்னங்கடா உங்களோட தொல்லையா போச்சு? கைரேகை போட்டிருக்கே 12,000. என்னையா இது? 2000 கொடுத்துட்டு 12,000 கையெழுத்து வாங்கிருக்கே, நியாயமா இது? ஏய்யா, நீ பாத்தியா? நீ சாட்சியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் நீ பூந்த விஷயம் வேற மாதிரி மாறிடும். ஆமா, ராவு காலத்துல போட்ட கையெழுத்தாச்சே, விஷயம் அப்படித்தான் மாறும். பழனி அண்ணா, அண்ணா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம வச்சு கழுத்தறுத்த இந்த தண்டாளனை கண்ட துண்டமா விட்டு இங்கே வேண்டாம் வேண்டாம். ஐயா, என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சு என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 12,000 வாங்குறேன். அந்த முருக மேல ஆணையா சொல்லுங்க, நீங்க 12,000 கொடுத்தீங்க. ஐயா, நல்லா என் மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க ஐயா, நீங்க 12,000 கொடுத்தீங்க. ஆமா, நான் உனக்கு கொடுத்தது 12,000. ஐயோ ஐயோ முருகா, நான் தெய்வம் மாதிரி நம்பி இருந்தவரே இப்படி சொல்லிட்டாரு. நான் என்ன செய்வேன் என் குடும்பம் பார்த்து? பாத்தியா, உன்னால எவ்வளவு நேரம் முடியும்? நீ ஒரு மனுஷனா? உன்னை பழி சொல்ல எங்க அண்ணனால முடியல, எங்களையும் பழி வாங்க விட மாட்டேங்கிறாரு. இவருடைய கருணையினால இன்னைக்கு உயிரோட இருக்கையா? உனக்கு நல்ல நாள் வேணும், எடுத்துக்கையா? எல்லாத்தையும் எடுத்து நீ ஆண்டு அனுமதியா? நாங்க போறோம். இனிமேல் உன் காலடி விட்டு எடுத்து நாங்க கால் வைக்க மாட்டோம். பணத்தை வா, எங்கேயாவது போய் எப்படியாவது பாடுபட்டு வாய்ச்சி சம்பாதிச்சு இதை போல 1000 மடங்கு நல்ல நிலத்தை நம்ம அண்ணன் பேருக்கு வாங்கி தரல. பழனியுடைய தம்பியான நம்ம வாடா. காவேரி, எங்க தடுக்காது. நாங்க பணத்தோட வந்துதான் அண்ணன் மனசுல முடிப்போம். அண்ணன் கிட்ட சொல்லிடு. காவேரி, காவேரி, சொல்ல காவேரி. ஊரை விட்டு போயிட்டாங்க மாமா. என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்க மாமா. ராசுவா, முத்துவா, ஊரை விட்டு போறாருங்களா? என் தம்பி வேணும் என்ன விட்டு போறாருங்களா? பழனி அப்பாவி, மனம் முழுவதும் நன்மை நிறைந்த ஒரு மனிதன். தனக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை கூட பெரிதுபடுத்தாதவன். பழனிக்கு விவசாயம் ஒரு கண், தன் தம்பிமார்கள் மற்றொரு கண். அள்ளி முடிந்த தலைமுடி, கசங்கிய வேட்டி, சட்டை என்ற ஒரே உடையில படம் முழுக்க வரும் சிவாஜி அவர்கள் பண்ணையார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சிருப்பாரு. அதை பார்வையாளர்கள் எந்த கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்ள வைத்திருப்பதுல தான் அவர் திறமை அடங்கியிருக்கு. நிலத்தை உழும்போது கிடைத்த புதையலை அது உங்க நிலம், அதனால அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாரு. தானமாக தரேன் அப்படின்னு சொல்லி பாறை நிலத்தை பண்ணையார் தரும்போது கோபப்படும் தம்பிகளை அடக்கி இந்த நிலத்தையும் நம்மால் விளைநிலமாக மாற்ற முடியும், அப்படிதான் பண்ணையார் இதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அட அப்பாவியே அப்படின்னு பார்வையாளர்களை பரிதாபப்பட வச்சிருப்பாரு. ஐயா, வயல்ல உழுதுகிட்டு இருந்தவங்க ஏற்கால ஏதோ தட்டுப்பட்டுச்சு, என்னன்னு தோண்டி பார்த்தா அம்புட்டு புதையலுங்க. படிக்காத முட்டாள் கொண்டாந்து அப்படி அவங்க கிட்ட கொடுத்துட்ட வயல கொடுக்கறதுக்கா? படிச்சிருந்தா கூட கொடுப்பியா? என்கிட்ட கொடுத்தா கால் பங்கு உனக்கு கொடுத்து 3/4 பங்கு நான் எடுத்துக்கொள்ள. என்ன கை காலம் கட்டி பேசுற பாப்பா இந்த பக்கம் இல்ல. இது இயற்கையில எனக்கு தெரியும்.
என் பாட்டி சொல்லி இருக்கா, அடே பேராண்டி உனக்கு 55வது வயசுல ஒரு புதையல் கிடைக்க போகுது, கை விட்டுறாத அப்படின்னாங்க. அப்படின்னு இந்த அப்பாவை கொண்டாந்து கொடுப்பான்னு சொல்லி இருக்காளா? சொல்லியிருக்கா, அவனும் சொல்லியிருக்கான். அது எனக்கு கிடைச்சாச்சு. ஆமா, நீ கோச்சுக்காத. நான் ஒண்ணு கேட்பேன், இது நீ ஒரு காசு கூட கையால தொட்டு பாக்கலையே? காட்டுங்களா காட்டுங்களா, இதான் உங்க நாணயத்துக்கு கிடைச்ச பரிசு. அப்பவே சொன்னேன்ல, ஏப்பா 3 பேரும் ஒதுக்கிறீங்க? அந்த மனுஷன் எதுக்கு சொல்றான்னு தெரியுதா? நீங்க எல்லாம் குடிசையில இருக்கவங்க தங்க காசு இருக்கலாமா, புடிச்சுட்டு போட மாட்டாங்க போலீஸ். அதெல்லாம் பங்களா எங்க இருக்கலாம், கீழே இருக்கலாம், பாத்ரூம்ல இருக்கலாம், எங்க இருக்கலாம். அதுக்காக சொல்றேன். எங்க மேல உங்களுக்கு இருக்கிற அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணி ஒரு முக்கியமான விஷயம். என்னையா? என்னோட நிலத்தில் நீ புதையல் எடுத்த, அதை நீ எடுத்துக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த, ரொம்ப சந்தோஷம். ஆனாது பெருசல்ல. என்ன செய்யணும்? அதாவது இந்த புதையல் விஷயத்தை நமக்கு கிடைச்சதுன்னு ஒரு காக்காவுக்கு தெரியும். சிவ சிவா சிவ சிவா, அது உங்க சொத்துங்க, அதனாலதான் உங்ககிட்டே வந்து சேர்ந்துருச்சு. இதை நான் ஏன் வெளியே சொல்ல போறேன்? பழனி திரைப்படத்துக்காக TM சௌந்தரராஜன் அவர்கள் பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்காரு. அதுல ஒரு அற்புதமான பாடல் தான் இதயம் இருக்கின்றதே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கும், வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கும் இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. உணர்வும் இருக்கின்றதே தம்பி, உணர்வும் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. விவசாயத்தை நேசிக்கும் எந்த விவசாயியும் அதை விட்டுவிட்டு செல்ல மாட்டான் அப்படின்றத நம்முடைய உணவு தானியம் பட்டணம் போகலாமே தவிர நாம போகக்கூடாது அப்படின்ற ஒரு வரி வசனத்துல உணர்த்தி விடுவார். சிவாஜி அவர்கள் படத்தின் முகமும் தலையும் அப்படின்னா SSR, முத்துராமன், பாலையா, நாகேஷ், MR ராதா, தேவிகா, புஷ்பலதா, ராம், சிவகாமி அப்படின்னு பெரும் நட்சத்திர பட்டாளத்தின் கச்சிதமான பங்களிப்பு படத்துக்கு முதுகெலும்பு அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்களாப்பா யார் வந்திருக்காங்க? பழனியா? வாப்பா வாப்பா, அந்த எச்சி சோத்தை எடு. பழனி எப்படி இருக்கப்பா, சௌக்கியமா? என்னப்பா அது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அப்பா எக்மார் ஸ்டேஷன்ல நின்றுகிட்டு இருந்தாரு. எல்லா ஜனங்களும் பார்த்து இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், கூட்டிகிட்டு வந்தப்பா. வர்ற வழியில ராசு முத்துன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரப்பா. ராசு? ஓ, ஏன் பழனி தம்பிகள் எல்லாம் பாக்குறதுக்கு வந்தியா? பாத்தியா? பார்த்தனே. எப்படி இருக்காங்கப்பா? அடாடாடாடா, என்ன நல்லா இருக்கானுவோ என் தம்பிய தெரியுமா? ஒருத்தன் ஜெயில இருக்கா, இன்னொருத்தன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. நான் தான் நடுத்தருவில நிக்கிறேன். என்னப்பா சொல்ற? ஏன்பா ராஜி முத்து இவங்க எல்லாமா கெட்டு போயிட்டாங்க? பாவி பயலோட பட்டணத்துக்கு வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னரே, கேட்டாருவளா? பட்டணம் என்னப்பா செய்யும்? இந்த ஊர் இருக்குதே, நல்லவனுக்கு நல்லது, கெட்டவனுக்கு கெட்டது. இப்ப என்ன எடுத்துக்க, இத்தனை குழந்தை குட்டியோட சௌக்கியமா இல்லையா இங்க? நீங்க சந்தோஷமா இருக்கு அவ்வளவு. ஆமா, அந்த ஊரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தான் அந்த பண்ணையார், அவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறானா? பண்ணையார பத்தி அப்படி எல்லாம் பேச நான் சொல்லாம வேற எவன் சொல்லுவான்? நான் தான் கூட இருந்து கணக்கு எழுதிட்டு இருந்தேன். இத பாரு பழனி, அந்த விஷயத்துல எனக்கு கூட உண்மையில ரொம்ப கோவம். என்னன்னா மனுஷன் நம்புறதுனால அதுக்கு ஒரு அளவு இல்லையா? அதுக்காக கண்மூடித்தனமா இவ்வளவா நம்புறது? உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா தெரியுமா அந்த ஆளு? ஒன்னொன்னா புட்டு புட்டு வைக்கிறேன், நிதானமா கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் ஊருக்கு போ. பழனி, அந்த பண்ணையார் உனக்கு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நம்ம ஊர் பலசர கடை பெரியசாமி இன்னைக்கு கோர்ட் வாசல்ல சந்திச்சேன். அந்த ஆளு சொல்ல முடியாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாருப்பா. நினைச்சா எனக்கே மனசு கூசுது. உன் தம்பி கொண்டாட்டி நாகம்மாவை நடத்த விட்டவன் சொல்லி ஊரைய கூட்டி உன் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்காங்க. உங்க குடும்பம் இன்னைக்கு நடு தெருவில் நிக்குது. உடனே ஊருக்கு போய் ஆக வேண்டியதை பாரு.
பண்ணையார் விஷயமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை ரெக்கார்ட் ஆபீஸில் இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் பின்னாலே வரேன். முதல் காட்சியில ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் அப்படின்ற அற்புதமான பாடல்ல தொடங்கி இறுதி காட்சி வரை ஒரு இடத்துல கூட சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படின்னு தெரியாம மதுரை மாவட்டம் புளியரை கிராமத்து குடியானவன் பழனி மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அற்புதம்தான். படம் வெளியான இந்த 55ஆம் உழவர் திருநாளிலும் பழனி திரைப்படத்தை உயிர்ப்போடு வைக்கிறது. திரைப்படம் வெளியாகி இத்தனை வருஷமானாலும் திரைப்படத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது சிவாஜி அவர்களுடைய நடிப்பு. படிக்கிறதுக்கு 5ஆம் கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வர சொன்னேன், என்னாச்சு? வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அடடே, எங்க குட்டி மாமா அதுக்குள்ள 4ஆம் கிளாஸ் புத்தகத்தை கரைச்சி குடிச்சாச்சா? வாமா எலுமே. நீங்க சொல்லி அனுப்பிச்சு கயிறு வாங்கிட்டு வந்துட்டுங்க. ஆனா விலை கொஞ்சம் அதிகம். விலை அதிகமா? வில்லு வச்சிருக்கியா? வர வர விவசாய சாமான்லாம் விலை கூடி போச்சு. எப்படிதான் விவசாயம் பண்றதோ எனக்கும் புரியலப்போ. எலுமி, நீ தினம் மருதைக்கு போய் படிச்சுட்டு வர்றது எங்களுக்கு தான் ரொம்ப சௌரியம். இந்த சைக்கிள்லயே போறிய, உனக்கு பயமா இல்ல? என்னங்க பயம்? பெண்கள்லாம் இப்ப ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க. அதுவும் படிச்சு நாகரிகமான காலத்துல இது ரொம்ப சர்வசாதாரணம். அதுக்குதான் நான் சொன்னேன் காவேரி என் கூட படிக்க அனுப்புங்கன்னு. நீ ஒண்ணு, எங்க மாமாவுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வயலை பத்தி தான் கவலை. போன வருஷம் என்ன கண்டு முதல் கண்டுச்சு, இந்த வருஷம் அதிகமா விளைய வைக்க என்ன செய்யணும் அதுதானே. சும்மா கடை சும்மா கடை. ஏமா, நீ தானே அன்னைக்கு பத்திரிக்கை படிச்சு சொன்ன நம்ம நாட்டுல ஒரு நிமிஷத்துக்கு 37 பிள்ளைய பிறக்குது, ஒரு வருஷத்துல 1.25 கோடி ஜனத்தொகை அதிகமாகுதுன்னு சொன்னி இல்ல? இவ்வளவு பேருக்கு சாப்பாடு பொண்ணுமே எங்க போறது? நெல்லு மானத்துல இருந்தா கொட்டுது. வேலைகள் எல்லாம் சரிவர நடக்குதா? ஆமாங்க. கல்யாணம், நீ சொல்லுவிய நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு சைக்கிள் ஏறி சிட்டா இருக்கிறான்னு சொன்னியா? அது இந்த பொண்ணு தானே? அதேதான் இது. நம்ம வாத்தியார் செத்து போகல ஆரோக்கியசாமி, அவருடைய பொண்ணு. பேரு எலுமி. எலும்பியா? எலும்பி இல்லையா? இங்கிலீஷ் படிக்கனாலும் கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னா அந்த பொண்ணு கிட்ட சொன்னா போதும், வீட்லயே வந்து கொடுக்கும். இருக்குமா? நாளைக்கு மருதை வந்து வரபோத ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வா. ஏன்னா திருட்டு பய எலிய நெல்லுகளை கொறிக்க பாக்குது. எவலி, நீ வீட்டுக்கு போ, அம்மா தேட போறாங்க. விஷயம் எலிப்பொறி வரைக்கும் வந்தாச்சு, போலாம். பழனி, உன் தம்பிகள் கிட்ட கொஞ்சம் சொல்லி வை. எக்கச்சக்கமா முரட்டுத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் பேய மாட்டான். என்னையா பேய மாட்டான்ற பேசுனத கேட்கலையா? ராமாயணம் படிச்ச காலமா இருந்தா ஒழுங்கா பேசுவாங்க. அதான் தினம் பேப்பர் படிக்கிறானே, அந்த மிராஸ்டார வீச்சுன்னு வீசினா, இந்த மிராஸ்டார டொமார்னு சுட்டா, அதனால அப்படி பேசுறான். கிராமத்துக்குள்ள இனிமே பேப்பர் வராம பாத்து கொடுங்க. எல்லாம் இங்கே நேற்று அந்த பக்கம் நேற்று. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். பழனி ஐயா, மதுரைக்கு நெல்லு மூட்டை அனுப்பிக்கணும். உன் தம்பிகளை கொஞ்சம் வரச்சு. பொங்கல் பண்டிகைக்கு முன்னணி நட்சத்திரங்களின் படங்களை வெளியிடுவது தொன்று தொட்டு இருந்து வரும் நடைமுறை. அந்த காலத்துல இந்த போட்டி சிவாஜி படமா இல்ல எம்ஜிஆர் படமா அப்படின்னு இருந்துச்சு. 1965ஆம் ஆண்டு பொங்கலையொட்டி எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளையும் சிவாஜி அவர்களுடைய பழனியும் வெளியாகிச்சு. அவற்றுடன் புதுமுக நடிகரின் இரவும் பகலும் திரைப்படமும் வெளியானது. இந்த போட்டியில எம்ஜிஆர் அவர்களுடைய எங்க வீட்டு பிள்ளை அனைத்து கமர்ஷியல் அம்சங்களுடன் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி பெற்றது. பழனி விவசாயம் சார்ந்த கதை, ஹீரோயிசம் தவிர்த்த படமாக இருந்தும் வெற்றியை பெற்றது. இதற்கு நடுவுல அறிமுக நடிகரின் படமும் வெற்றி பெற்று தயாரிப்பாளருக்கு லாபம் சம்பாதித்து கொடுத்தது. 1965 ஜனவரி 14 பொங்கலுக்கு வெளியான இரவும் பகலும் படத்துல அறிமுகமான அந்த நடிகர் தான் ஜெய்சங்கர். என்ன வேலை அத்தே, இந்த வேலையில நீங்க எப்ப இறங்குனீங்க? தம்பி, நாமாங்க நீ ஏன் காகரி எடுத்துக்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? மாமா நான் சொல்றேன். சின்ன மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். அத்தை சமைக்காம படுத்து தூங்கி இருப்பாங்க. உடனே இவர் 4 கொடுத்திருப்பாரு. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அம்புடுதான். ஓ புராண வேண்டாம். அப்படியா? ஆமாண்ண, சனிய தொலைஞ்சா கட்ட பையல பொண்ணு கூட கைதிட்டு அழிக்கலாமாடா? பாவம், நேத்து அந்த பொண்ணு தலை வரைக்குது படுத்திருந்தது. உடம்பு நல்லா இருந்தா சமைச்சு வச்சிருப்பாள்ல. ஒருவேளை சோறு இல்லாட்டி செத்தா போயிடுவேன். அண்ணன், நீங்க வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புறவர். அவ பேரு கேட்டபடி அவ அசல் நாகமே தான். பழனி, வேலுடைய சம்சாரம் தனியா பஸ் ஏறி போகுது. என்னம்மான்னு கேட்டா இனி இந்த ஊர் பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. என்ன ஏதாவது சண்டையா? என்ன ஏன் கேக்குறீங்க இப்ராமு? என்ன ஏன் கேக்குறீங்க? இதோ நிக்கிறாரு பெரிய மனுஷன், இவரை கேளுங்க. இந்த பாருடா, குடும்பம் இருந்தா புருஷன் முஞ்சாதி 100க்கு 100 ஒத்து போறது கஷ்டம்டா. ஏதோ கடவுள் பொண்டுகளுக்கு பெண்மைங்கிற புனிதமான சக்தியை கொடுத்திருக்காரு. அதை உணர்ந்து பொண்டுவ நடந்துக்கிறேன்னா அது அவங்க தப்பு இல்லடா, நாம செஞ்ச பாவம். அதை நினைச்சுக்கிட்டு பேசாம இரு. போ, அடுத்த காருக்கே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா.
என்ன மன்னிச்சிருங்கண்ணா, எனக்கு பொண்டாட்டியே வேணாம். கேட்டீங்களா? இப்ப நம்ம பொஞ்சாதியே வேண்டாமா? இந்த பையனே இப்படி பண்ணான்னா வீட்டுல கல்யாணம் ஆகாம 2 பயல் ஒழுக்க அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? எல்லாம் சொல்றத கேடுறா, போய் கூட்டிட்டு வாடா. ஒப்பந்த அண்ணா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நின்னுகிட்டே இருக்கிறேன். பழனி, நான் சொல்றதை கேளு. அந்த பொண்ணு போனதை பார்த்தா வேலு போனா கண்டிப்பா வராது. அதனால நீயே போய் கூட்டு போறேன் சாஹேப், போறேன். இந்த பயலுவ பண்ற தப்புக்கெல்லாம் நான் தானே போகணும். அம்மா 2 சோத்தை வடிச்சு போடு, எல்லா பயலும் பட்டினியா கிடப்பானுவா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.